வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், ஸ்டூடியோ டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஓகே இன்ஃபர்மேஷன், ஓகே ஆதிசங்கர ஸ்டூடியோ டிஸ்கஷன், ஆக்ட்ரஸ் திரிசா டிஸ்கஷன். ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஸ்டேட்டஸு, என்ன விதமான மார்க்கெட்டு அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி 2-3 படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டு கிடையாது. அதனால் ஒரு படத்துக்கு உங்களுக்கு ஒரு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் தான் தரதுன்றது தான் தோதாகும். அதுவும் அந்த படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சு திரைப்படமானது திரையரங்குக்கு வந்ததுக்கப்புறம் கேஷ் இருக்கிறப்ப தான் அந்த கேஷும் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அடுத்து யதார்த்த ரீதியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கெட் இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் கணக்கில் சேலரி வழங்கப்படும். ஓகே, அடுத்து காவியா மாறன் அவங்களுக்கு கூட சேலரிலாம் கிடையாது. ஓகே, ஏதோ செலவுக்கு தான் காசு வழங்கப்படும். ஏன்னா அவங்க என்னுடைய பேராக இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க. இந்த சினிமாவில் நடித்து தான் அந்த காசு சம்பாரித்து தான் அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் பணக்கார பொண்ணு புத்தி மட்டும்பாங்க. ஓகே, அதனால் நான் கோடியாக சம்பாரித்தாலும், எவ்வளோ மூவி புக் பண்ணாலும், எவ்வளோ விதத்தில் செஞ்சாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கி அதில் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஓகே. ஓகே, ஆனால் ஆக்ட்ரஸ் திரிசா அவர்களே, இந்த சோப்பனையும் கூட ஸ்டூடியோவில் நாட் அலோடு. ஏன் அப்படின்னா, நமக்கு லாபத்தை சம்பாதிச்சு தர மாட்டேங்குது. யார் ஒருத்தர் நமக்கு லாபத்தை சம்பாதிச்சு தராங்களோ அப்போ தான் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது தோதாகும். உணர்வு, விருப்பு, வெறுப்பு, நல்லவங்க, கெட்டவங்க, அவங்க அதெல்லாம் அடுத்த பட்சம். முதலாவது நமக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது தோதாகணும். இந்த சோப்பனாங்கியால் நமக்கு நஷ்டம் ஏற்படுது. அதனால தான் நம்ம சரி ஓகே தோதாகாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்பப்போ கூட ஏதாவது ஒரு ஸ்டூடியோ அப்படின்றது ஒரு நிலையில் ஓரளவு கேஷ் கொடுக்குறாங்க. ஆனால் அதை கூட அந்த கேஷ் கூட வாங்கிட்டு திரும்ப பட்டர்ஃப்ளை அட்டாக் தான் செய்வாங்க. அதெல்லாம் மனநலை பிறழ்வு. மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் அனுப்பணும். அதுக்கு தான் ஒரு 10 கோடி ரூபா செலவானான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு. அதன்படி தான் எல்லாமே இனிமேல் தோதாகும். ஓகே, அடுத்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க. அதனால் சில ஆக்ட்ரஸ் எல்லாம் யதார்த்த ரீதியாக திருமணம் செஞ்சுக்கிட்டே வாழ்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, ஏன்னா அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் போய் சுரக்கான்னு எழுதிட்டீங்க, அதை சமைச்சு சாப்பிட்றதுன்றது சரி கிடையாது. நிஜத்தில் ஒரு சுரக்காய் வாங்கிட்டு வந்து தான் சமைச்சு சாப்பிட முடியும். அதனால தான் ரியாலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. அப்படின்னா அதுலேயும் ஒரு அரமெண்டல் மாதிரி இருக்காங்க. அதாவது சினிமா பைத்தியங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அது அந்த நிலை அப்படியானது மாறிடுது. ஓகே, ஒரு டைரக்டராக நம்ம சொல்ல வேண்டியதோட கடமை. ஓகே, அதனால் ஆக்ட்ரஸ் திரிசா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவங்க அதே மார்க்கெட்டில் இருக்கிறத நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக நேற்றுலேருந்து என்னை ஓரளவு துன்புறுத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஓரளவு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அது தோதாகாது. ஓகே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி தான். உங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுனால எனக்கு கௌரவம், எனக்கு அப்படியே இப்படி செக் வச்சுருக்கீங்க, 1 ட்ரில்லியன் அளவுக்கு செக். நான் மட்டும் உங்களுக்கு நிவரேஜ் பண்ணிட்டேன்னா உங்கள் சொத்து பற்றி எல்லாம் சேர்த்துனா கூட இல்லைங்காமல் எப்படியும் ஒரு 15,000 கோடி எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, அதனால் இந்த வரட்டு கௌரவத்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அடுத்து இப்போவே உங்களுக்கு 42 வயசு. இதுக்கப்புறம் உங்கள் குழந்த பிறந்துச்சுன்னா அதுக்கு 20 வயசு ஆகிறப்போ உங்களுக்கு அம்மான்னு கூப்பிட்றது பதில் பாட்டின்னு தான் கூப்பிடும். அவனுக்கு 30 வயசு ஆகிறப்போ உங்களுக்கு 70 வயசு ஆகிரும். அதுக்கப்புறம் மேரேஜு, ஃபங்க்ஷனு, பத்திரிக்கை வைக்கணும், போகணும், வரணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு தோதாகுமா? அதாவது வாழ்வியலோட சமநிலையை நீங்கள் புரிஞ்சிக்காமல் தோது பார்த்துட்ருக்குறீங்க. அது எப்படி தோதாகும்? ஓகே, அதனால் என்னெல்லாம் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யாதீங்க. ஓகே, ஏன் அப்படின்னு நானாவது ஏதோ ஒரு சில படமாவது உங்களுக்கு புக் பண்ணுறேன், ஏதோ கேஷாவது கொடுக்குறேன். இன்னும் மற்றவங்கெல்லாம் யாருன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அவங்களாம் கேஷும் தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ யூடியூப் சேனலில் ஏதோ லைக்ஸ், ஏதோ காசு கிடைச்சா கூட பரவாயில்ல, சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது. அதனால் நேரில் வாங்க, இல்லைன்னா விலகிக்கிங்க. ஆன்லைன்லேருந்து விலகிக்கிங்க. ஆஃப்லைன் தான் உங்களுக்கு தோதாகும், ஆன்லைன்லாம் தோதாகாது. ஓகே, அதனால் சலுப்பு சங்கடம் தேவை கிடையாது. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு டைரக்டராக, இதுதாங்க சுச்சுவேஷனு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கான மார்க்கெட் இவ்வளோ தான், உங்களுக்கான சேலரி இவ்வளோ தான். உங்களுக்கெல்லாம் மூவியில் புக் பண்ணால் நீங்கள் நேரில் தான் வரணும். உங்களுக்கு ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலெலாம் ஒத்து வருமா அப்படின்றத பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வேறு விதமான ஒரு நிலையிலே இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலு. அதெல்லாம் பாருங்கள். பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யாதீங்க. ஓகே, நானாக தோதாகிறப்போ உங்களுக்கு கூப்பிட்றேன். மற்றபடி சொல்லப்போனால் ஒரு டைம் பாஸ் தான்.
ஸ்வாப் வாங்கி நீங்களுமே ஒரு டைம் பாஸ் தான். அது நான் எனக்கு டைம் இருக்கிறப்ப நானே கூப்பிட்றேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இன்னும் பல வருஷத்துக்கு எனக்கு டைம் பாஸ் அப்படின்றது தோதாகாது. ஏன்னா எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஓகே, சரி, நான் உங்களுக்கு அப்புறமேட்டு கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், எஸ்பிஎஸ் ஆர்கானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சேலம் டிஸ்கஷன். அதாவது ஒரு நிறுவனம் இந்த அளவுக்கு தைரியமாக, உண்மையாக, நியாயமாக, பக்குவமாக, ஒரு முன்னேற்றமாக எல்லாம் அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே அந்த புண்ணாக்கு மில்லு தான். அருமையாக இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஓகே, ஆனாலும் யதார்த்த ரீதியாக என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 10 லட்சமோ ஒரு கோடியோ இல்லை 10 கோடியோ இல்லை 100 கோடியோ இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் கவலை தெரிவிக்காது. ஓகே, பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நானே சம்பளத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் போராடுற மாதிரி இருக்கிறனால உங்களுடைய பாராட்டு, உங்களுடைய பெருமை, நீங்கள் எனக்கு தோல் செஞ்சு கொடுக்குறது எல்லாமே எனக்கு ஒரு காணல் நீர் மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னா என்னோடய பிரச்சனையே எனக்கு பெரும்பாடாக இருக்குது. ஓகே, ஆனாலுமே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன படிப்படியான முன்னேற்றம் தான். அந்த பத்திரம் கிடச்சிச்சின்னா நான் அப்புறம் எனக்கு ஓரளவு நல்லா தோது பார்த்துக்குவேன். சரி, என்ன தகவல் மட்டும் சொல்கிறேன். நான் நிறைய நிலம் வாங்கலான் இருக்கேன். அந்த கம்பெனி சார்ந்து ஊருப்பட்ட நிலம் இருக்குது. இப்போயே நிலம் வாங்கி போட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் கம்பெனியெல்லாம் ஆரம்பிப்பேன். ஓகே, அப்போ நிறையா பேருக்கு வேலை இருக்குது. இங்கே என்ன கான்செப்ட்னு நிறைய பேர் அங்கே வேலையை விட்டு போகணும், நீங்கள் வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எனக்கு நிறையா பேர் தேவைப்படுறாங்க. அதனால் புது புது இடத்துல நான் அந்த ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படின்றப்போ எனக்கு ஓரளவு ட்ரைனிங்கான இருந்த பர்சன்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அங்கே வேலை கொடுப்பேன். ஓகே, அதனால் யாருமே நான் வேலைக்கு வராதிங்க, உங்களுக்கு வேலை தேவைப்படாதுங்க, உங்களுக்கு தோதாகன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நிறையா பேர் தேவைப்படுறாங்க. ஓகே, அதனால் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக வேலை செய்யுங்க. அதே சமயத்தில் உங்களை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. பக்தியாக இருக்கீங்க, பண்பாக இருக்கீங்க அப்படின்றதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு வேலை இருக்குது. ஓகே, அடுத்து நிறைய லேண்டு வாங்க போகிறேன். ஓகே, கம்பெனி சார்பாக. ஓகே, அடுத்து இன்னும் ஒரு உளவியல் ரீதியான தகவல் தான். அந்த ஃபீல்டு செக்யூரிட்டி சர்வீஸுக்கு நீங்கள் ஒரு 15,000 காசு கொடுத்தீங்க அப்படின்னா 3,000 அவங்க எடுத்துகிட்டு 12,000 எனக்கு கொடுப்பாங்க. நானும் அங்கே ரெகுலராக வேலை செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் தான் வாய் திறந்து பேசணும். யாரோ ஒருத்தர் பேசுவாங்கன்னா எப்படி பேசுவாங்க? ஓனர் தான் ஏதாவது முடிவு எடுக்கணும். அவங்க சார்ந்தவங்க தான் ஏதாவது தீர்வு அப்படின்றப்ப தான் தோதாகும். அதனால் எனக்கு ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது சம்பளம், ஏதாவது என்னோடய சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே செஞ்சு தருவேன். ஓகே, நான் எதுக்காக உங்களுக்காக இவ்வளோ யதார்த்தமாக பேசுகிறேன் அப்படின்னா அப்போ தான் புரியும். ஓகே, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அதனால் என்ன நீங்கள் ஓரளவு எல்லா விதத்துலேயும் எனக்கு ஓரளவு சமநிலை அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு இஎஃப், பிஎஃப் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது கார்ப்பரேட் கம்பெனியில் அது எல்லாமே நான் உங்களுக்கு அமைச்சு தருவேன். லீவு டேஸு, அது இதுன்னு கம்பேக்கு, அதுக்கப்புறம் இஎல்ஐ, என்னென்ன கார்ப்பரேட் கம்பெனியில் உங்களுக்கு என்ன, ஒரு ஐடி கம்பெனியில் உங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கோ அந்த வசதி எல்லாமே நான் உங்களுக்கு அமைச்சு தருவேன். ஓகே, ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் என்ன கேர் செஞ்சுக்கணும். எனக்கு தேவையானது எல்லாமே தோதாகிறப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு நல்ல வகையில் பயன்பாடாக அமைச்சு தருவேன். ஓகே, சரி, நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல்,